வாங்க 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 வாங்க. ஆத்தா, நான் சொல்ல சுந்தரத்தோட பொண்ணு விஷயமா இவர்தான் பொண்ணோட அப்பா. வணக்கங்க, உட்காருங்க. நம்ம வீடு மாதிரி. உட்காருங்க. நான் போய் காப்பி தண்ணி கொண்டாரேன். உட்காருங்க. பவுடர் போட்டா அப்படியே சோறா இருக்கும். வேட்டி கிழிஞ்சது போ. கும்மு. என்ன பார்த்தாளுங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாளுங்க. அவர் எப்படி போடுவாரு? அடேங்கப்பா. என்ன இதெல்லாம்? அது என்ன மாப்பிள பாக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. அதான் ஆத்தா வந்து ரீஜெண்டா பேண்ட் செட் எல்லாம் போட்டுட்டு வர சொல்லிச்சு. அதான் தம்பியோட பேண்ட் எடுத்து கூட கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. அதுக்காக இப்படியா? ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வரேங்க. சரி சுந்தரம். ஐயோ, நான் வரேங்க. அட ஒரு நிமிஷம். நான் வரேங்க. நில்லுங்க. டீச்சர் நோ டாக். வரேங்க. வேற ஏதாவது கேட்க வேண்டிய விவரம் இருந்தா கேட்டுக்குங்க. அது யாருங்க போட்டோல? அவர் தாங்க சுந்தரத்தோட அப்பா. சுந்தரத்துக்கு 6 வயசு 7 மாசம் இருக்கும்போது போய் சேர்ந்துட்டாருங்க. சுந்தரம்னா அவருக்கு ரொம்ப உசிருங்க. அது யாருங்க பக்கத்துல இருக்கிற தம்பி? அது மாப்பிள்ளையோட தம்பிங்க. தம்பி என்ன பண்றாருங்க? பட்டணத்துல பெரிய படிப்புங்க. ஏதோ ஏபிஓவோ எம்பிஓவோ சொல்லுவாங்க. ஓஹோ, எம்பிங்களா? அது ரொம்ப பெரிய படிப்பாச்சுங்களே. அத படிச்சவங்கள தான் பெரிய கம்பெனில மேனேஜரா போடுவாங்க. ஓஹோ, அப்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. நாங்க வரட்டுங்களா? இவ்வளவு தூரம் வந்துட்டு பையனை பார்க்காம போறீங்களே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறே பதமுங்க. தம்பிய பார்த்தா தெரியலீங்களா? வரேங்கம்மா. இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஆடு வரும் முன்னே அண்ணன் வருவார் பின்னே. ஓஹோ, இதோ மாப்பிள்ளை வந்துட்டாரு. குட் மார்னிங். தம்பி என்ன சொல்றாரு? தம்பி மாலை வணக்கம் சொல்றாரு. ஓஹோ, மாப்பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. நீங்களும் விவசாயி, தம்பியும் விவசாயி. சண்டையில கிண்டையில பார்த்திருப்பீங்க. இல்லீங்க, சமீபத்துல எங்கேயோ போச்சுடா. சரி சரி, எங்க பார்த்தா என்ன? வாங்க, பஸ்ஸுக்கு நேரமாச்சு. வரேங்கம்மா. வீட்டுக்கு வந்துட்டு கையை நினைக்காம போறீங்களே. சம்பந்தம் முடிஞ்ச பிறகு கையை நினைக்கிறதானுங்களே சம்பிரதாயம். சம்பந்தம் முடியட்டும், சாப்பிட்டுருவோம். சம்பந்தம் எப்படி ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இந்த வீட்லயே சம்பந்தம் பண்றதா முடிவு பண்ணிவிட்டானுங்க. ஏற்கனவே ஒரு 45 பவுன் நகை செஞ்சு வச்சிருக்கானுங்க. இந்த அறுவடையில ஒரு 20-25 கோட்டா நெல்லு கிடைக்கும். அதையும் வித்து போட்டு ஒரு 65 பவுன் நகை செஞ்சு போட்டலாம்னு முடிவு பண்ணிவிட்டானுங்க. தாராளமான மனசு. தரகையும் கொஞ்சம் தாராளமாவே கேட்போம். என்ன நின்னுட்டீங்க? யாருக்கு செய்யறோம்? எல்லாம் நம்ம பொண்ணுக்கு தானே. வாங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்கல்ல, அங்க ரோடு மேல ஓரத்துல ஒரு 30 ஏக்கரா நிலம் வாங்கி போட்டிருக்கேன். அதை வெட்டி திருத்தி கனரடி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த மாசமே கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருவான். ஒரு பம்ப் செட்டை வாங்கி போட்டு அதையும் நம்ம பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிடலான்னு இருக்கேன். சந்தோஷம் தானே? லேட் ஆனாலும் சுந்தரத்துக்கு வசதியான இடத்துல தான் பொண்ணு கிடைச்சிருக்கு. அடுத்த மாசம் 16ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். பையன் வீட்டுல கேட்டு சொல்லுங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ஆத்தா இதை கேட்டா எம்பிட்டு சந்தோஷப்படுவா. என்ன யோசிக்கிறீங்க? பொண்ணு கொடுக்கறது மூத்த பையனுக்கு இல்ல, இளைய பையனுக்கு. கேட்டு சொல்லுங்க. அத்தா எப்படி அசத்தி போட்டல? எதுக்கு இந்த திஷ்டி எல்லாம் சுத்துற? உன்னை பாண்டி சட்டல பார்க்க எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? அசல் சினிமா நடிக்கிற மாதிரி இருக்க. வெக்கமா இருக்கு போ. பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை பார்த்து சொக்கி போயிருப்பாங்க. இந்நேரம் சோசியரை கூப்பிட்டு சாதக பொருத்தம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. பொண்ணு கொடுக்கறது மூத்த பையனுக்கு இல்ல, இளைய பையனுக்கு. பொண்ணு கொடுக்கறது மூத்த பையனுக்கு இல்ல, இளைய பையனுக்கு. இளைய பையன் சுந்தரத்தை மாப்பிள பார்க்க வர்றாங்கல்ல, அவன் தம்பிக்கு தான் பொண்ணு தர்றாங்களாங்களா?
ஏன் சொல்ல மாட்டாங்க? அவன் தம்பி படிச்ச புள்ளல்ல. ஆமா, எல்லாரும் ஆசைப்படுறது நியாயம் தானுங்களே. சின்ன புள்ள படிச்சிருக்கிறான், பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் ரீசெண்டாவும் இருக்கிறான். இன்னும் 6 மாசத்துல படிப்பு முடிஞ்சு ஒரு பெரிய கம்பெனில 4-5 ரூபாய் சம்பளத்துல வேலையும் கிடைச்சிரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவனுக்கு தானே பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படி இருக்க? எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலன்னு தானே? இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற? இங்க பாரு, இந்த கல்யாணம்லாம் இப்ப எனக்கு வேணும். ஏண்டா ராசா அப்படி சொல்ற? உனக்குன்னு ஒருத்தி வேணும்டா ராசா. உனக்கு கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்களை பத்தி என் கையில கொடுப்பேன்னு கனா கண்டேன். அதுக்குள்ள இந்த ஒரு பயிலுங்க. அடடே, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஆளுக்கு அழுதுட்டு கிடக்குறியே. ஏய்யா, அவதான் பெத்தவ, ஏதோ புலம்பிட்டு கிடக்குறா. நீ போய் காடு கரையில சோழி பாத்தியா? இப்படித்தான் மேல தெரு ராமகோணாரு மக பெரிய புள்ள லட்சுமிய பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்கள்லாம் இளையவளை தான் கட்டிக்குவேனாக. அதனால மூத்தவ கல்யாணம் நின்னா போச்சு. அவளும் 4 பிள்ளைக்கு தாயாயிட்டா. நம்ம பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்க வேண்டியதா. நீதான் பட்னியா கிடக்குற. காடு கரைக்கு வேலைக்கு போன பிள்ளைக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்க வேணாம்? இந்தா தாயி, கருவாட்டு குழம்பு வச்சிருக்கிறேன், கஞ்சி வச்சு கொடுத்து அனுப்பு. வரட்டுமா? என்னடி எப்ப பார்த்தாலும் குழந்தைய வச்சுட்டு நோய் நோய் அழுதுகிட்டு? அப்பதான் பால் இல்லன்னு இப்பதான் மாடு வாங்கியாச்சுல, கொண்டாடி குழந்தைய. இந்தா உன் குழந்தை. யார் வீட்டு குழந்தை இப்படி எலும்பு தோலுமா இருக்கு? நம்ம குழந்தைங்க. நம்ம குழந்தையா? ஐயோ, பஞ்சத்துல அடிபட்ட எத்தியோப்பியா நாட்டு குழந்தை மாதிரி இருக்கே. யார் வீட்டு மாடு நம்ம வீட்டுக்குள்ள வருது? ஐயோ, நம்ம வீட்டு மாடு தானே. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இப்படி அடிச்சு விட்டீங்களே. என்னங்கடா இது? இவ ஒரு எலும்பும் தோலுமா ஒரு குழந்தைய காமிச்சு ஏன் குழந்தைன்றா, நீ எலும்பும் தோலுமா ஒரு மாடை கொண்டாந்து ஏன் மாடுங்கிற. இந்த வீட்டுல என்னங்கடா நடக்குது? டாய், நான் சொன்ன மாதிரி இந்த மாட்டுக்கு ஒழுங்கா தண்ணி காமிச்சியா? நீங்க சொன்ன மாதிரி 2 வேளை காமிச்சேனே. டாய், தண்ணி காமிச்சா எருமை ஏன்டா அப்படி வத்தி போகுது? ஐயோ, உங்க குழந்தை மேல சத்தியமா காமிச்சேனே. டாய், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ ஏதாவது கோணக்களி கிண்டி இருப்ப. நீ தண்ணி காட்டின லட்சத்தை நான் பார்க்கணும். ஏன் முன்னாடி நீ தண்ணி காட்டு. என்னவே நம்ப மாட்டேங்கிறாரு. என்னை விட எவன் தண்ணி காட்டுவான்? இப்ப பாருங்க, அசத்தி விடுறேன். ஏ பார் பார், ஏ நல்லா பார், ஏ உத்து பார், ஏ தண்ணி பார், பார் பார், நல்லா பார். டாய், இப்படிதான் தண்ணி காட்டுறியா? மாடு தண்ணி குடிக்கிறதே இல்லையா? மாடு தண்ணி குடிக்கணும்னு நீங்க சொல்லலையே, காட்ட சொன்னீங்க, அதான் காட்டிக்கிட்டு இருக்கேன். டாய், சுந்தரம், என்னங்க இது? பின்னாடி யார் வந்திருக்காங்க? உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. ஓ, சரி சரி, புரிஞ்சு போச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பாத்துட்டு போனாலும் போனாங்க, கல்யாணம் நிச்சயமானோன்னு நம்மளெல்லாம் இப்படி மறந்துட்டீங்களே. கல்யாண கனவு இருக்க வேண்டியதா, அதுக்குன்னு இப்படியா? அட என்னங்க நீங்க வேற. எனக்கு எவங்க பொண்ணு கொடுக்குறான்? மணி அடிச்சா சோறு, மாசமானா சம்பளம்னு 4 எழுத்து படிச்சுட்டு
அரசாங்க உத்தியோகத்துல பேங்க்ல வேலை பார்த்தா தானே பொண்ணு கொடுக்குறானுங்க. நம்ம தான் படிக்கலீங்களே, ஏதோ வானம் பார்த்த பூமியை நம்பி வறண்டு போன நிலமே பழப்புன்னு கிடக்கிற விவசாயி தானுங்களே. படிப்பும் பகட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தாங்க இவ்வளவும். என்ன உளறீங்க? பகட்டா எல்லாரும் சட்டை போட்டுட்டு தெரியலாம், ஆனா அதுக்கு பருத்தியை விளைய வைக்கிறதே நீங்க தான். நீங்க சேத்துல கால் வைக்கலன்னா நாங்க சோத்துல கை வைக்க முடியாது. படிச்சவங்க மட்டும்தான் அறிவாளின்னு உங்களுக்கு யார் சொன்னது? காட்ட உழுது பயிர் செய்யற ஒரு விவசாய காட்டிலும் ஏட்ட புரட்டி படிக்கிறவங்க யாரும் அறிவாளி கிடையாது. படிச்சவங்க என்ன பெரிய டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், என்ன மாதிரி ஒரு டீச்சர் ஆகலாம். ஆனா படிச்சுட்டு யாரும் உங்களை மாதிரி உழைக்கிற விவசாயம் ஆக முடியாது. விவசாயங்கிறவன் மண்ணிலேயே பிறந்து மண்ணிலேயே வளர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்துறதுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறவன். ஒரு விவசாயி மாதிரி இந்த இயற்கையை நேசிக்கிறவனோ உணர்ந்தவனோ வேற யாரும் இருக்க முடியாது. இந்த வான் பூமி நீர் காத்து இதை பத்தி உங்களுக்கு இருக்கிற அறிவு வேற யாருக்கும் கிடையாது. இயற்கையை உணர்ந்து இயற்கைக்காக வாழ்றவங்க தான் மிகப்பெரிய அறிவாளி, படிப்பாளி. இத பாருங்க, நான் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறதுல நீங்க பெருமைப்படணும், வருத்தப்படக்கூடாது. சரிங்க. என்னது கைய கட்டிக்கிட்டு கையெடுங்க. இல்ல, நீங்க எம்பிட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் இப்பதாங்க புரியுது. அதனால மரியாதை கை தானா. நீங்க யார் முன்னாடி கை கட்டி நிக்க கூடாது. ஒரு விவசாயி முன்னாடி இந்த நாடு தான் கை கட்டி நிக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. ஆத்தா, ஆத்தோய், பொண்ணு கிடைச்சிச்சாத்தா? 24 மணி நேரம் மிதியடி போட்டுட்டே நடக்குமா, கால் தரையில பட்டதே இல்லையா? இது பாரு ஆத்தா, அந்த ஊர்லயே டவுன் காலேஜ்ல படிக்கிற பொண்ணு அவ ஒருத்தி தான். அந்த ஊர்லயே டூத் பிரஷ்ல பல் வளர்க்கிற பொண்ணு அவ ஒருத்தி தான். எல்லாம் சரிதான் தருகிறேன். பொண்ணை பத்தி சொல்லும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வரவங்க எல்லாம் மூத்தவன் வேணா இளையவனுக்கு தான் கொடுப்போம்னு மடி மேல இடிய போட்டுறாங்களே. நாளைக்கு இவங்களும் இந்த பாரு ஆத்தா, நான் எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சுட்டேன். நம்ம மாதிரி சம்சாரிக்கு தான் அவங்க பொண்ணு கொடுக்கணும்னு முடிவா இருக்காங்க. அவங்க மாப்பிள்ளையை பார்க்க வரப்போறது இல்லையா, அதனால நாம தான் போய் பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா நிச்சயத்தை பண்ணிடலாம். மாப்பிள்ளைய பத்தி எல்லா விஷயத்தையும் தரகர் சொல்லிட்டாரு. தம்பிய மாதிரி ஒரு நல்ல விவசாயிக்கு புள்ளைய கொடுக்கணும் தான் நானும் முடிவு பண்ணியிருந்தேன். புள்ளைய பாருங்க, பிடிச்சிருந்தா இன்னைக்கே ரொம்ப நல்ல நாள், நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். ஏண்டி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? புள்ளைய அனுப்பி வை. காப்பி உங்களுக்கு தான், எடுத்துங்க தம்பி. என்ன பொண்ணு பிடிச்சிருக்குங்களா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. உங்களோட சம்பந்தம் வச்சுக்க நாங்களே கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, தாம்பூலத்தை மாத்திக்க வேண்டியதுதான். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? வாங்கிக்க. என்னங்க டீச்சர் கையில பொட்டிங்கையுமா வரீங்க? இல்ல, தினம் ஹாஸ்டல்ல இருந்து வரதுக்கு கஷ்டமா இருக்கு, அதான் இங்கேயே தங்கிடலாம்னு. நல்லதுங்க, பிள்ளைங்க நல்லா படிக்கும். ஹே டன் நக்கட டன் நக்கட டன். ஹே டன். ஹே டன். ஹே டன் நடக்கா. சுந்தரம், டீச்சர், ஐயோ பாத்துட்டீங்களா? என்ன சுந்தரம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அது எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுங்க. வெரி குட். உண்மையிலே சந்தோஷமான விஷயம் தான். நான் அன்னைக்கே சொல்லல. ஆமா, பொண்ணு எப்படி?